அதெல்லாம் உனக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை. அது எல்லாத்தையும் அப்புறமா உனக்கு விளக்கமாக சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது விளக்கமாக சொல்கிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆல் அப்படின்னா அது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். டு யூ உனக்கு, லேட்டர் பிறகு. நவ் இப்பொழுது, ஐ டோன்ட் ஹாவ் டைம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு பேசலாம், இல்லைனா ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆல் டு யூ லேட்டர். நவ் ஐ டோன்ட் ஹாவ் டைம். அதெல்லாம் உனக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை. ஆச்சுங்களா? சரி, உங்ககிட்ட நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உங்ககிட்ட நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். வாட் டிட் ஐ டெல் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன். நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? டு பை வாங்க அப்படின்னு அர்த்தம். டு பை அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். வாங்கன்னா வாங்க கிடையாது, வாங்கிறது. சரி, வாட் டிட் ஐ டெல் யூ டு பை அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன். வாட் ஹாவ் யூ பாட் அப்படின்னா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க, நீ என்ன வாங்கியிருக்கிறாய், நீ என்ன வாங்கினாய். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அர்த்தம். வாட் ஹாவ் யூ பாட் அப்படின்னா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க. என்ன பெரிய விஷயம், இந்த ரெண்டு வாக்கியங்களையும் ஒன்றா இணைச்சிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இந்த அண்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். ரெண்டு வாக்கியங்களுக்கு நடுவில் இந்த அண்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இந்த அண்டுன்ற வார்த்தையை சேர்த்தா மட்டும் போதாது, அதனுடைய உச்சரிப்பையும் பார்க்கணும். அந்த அண்டுன்ற வார்த்தையை இந்த வாக்கியத்தில் எப்படி உச்சரிக்கணும், அன் அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? வாட் டிட் ஐ டெல் யூ டு பை அண்ட் வாட் ஹேவ் யூ பாட். நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க. ஆச்சுங்களா? சரி, அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு பேசணும். ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ் மீ அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு. ஐ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா ஐ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னா அம்மா கிட்ட கூட பேசிக்கலாம். அப்படி டே சொல்லுவியாடா, இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேம்மா, ஐ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னு பேசிக்கலாம். ஐ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம், நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். யூ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா யூ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா நீ அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் மீ யூ ஒன்ட் டெல் மாம். ப்ராமிஸ் மீ யூ ஒன்ட் டெல் மாம் அப்படின்னா நீ அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. உங்களை நான் பார்த்தது இல்லையே. யார் நீங்க? இல்லை இல்லை இல்லை, உங்களை நான் பார்த்ததில்லை. உங்களை நான் பார்த்ததில்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவன்ட் சீன் யூ அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவன்ட் சீன் யூ, உங்களை நான் பார்த்ததில்லை. அவரை நீ பார்த்ததே இல்லையா, அவரை நீ பார்த்ததே இல்லையா, அவரை நீ பார்த்ததே இல்லை அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். இப்படி கேட்கலாம். ஹாவ் யூ சீன் ஹிம் அப்படின்னா அவரை நீ பார்த்துருக்கிறியா, அவரை நீ பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ நெவர் சீன் ஹிம் அப்படின்னா அவரை நீ பார்த்ததே இல்லையா, அவரை நீ பார்த்ததே இல்லை. ஹாவ் யூ நெவர் சீன் ஹிம், அவரை நீ பார்த்ததே இல்லையா, அவரை நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு பேசணும். ஐ வில் சக்சீட் அப்படின்னா நான் ஜெயிப்பேன். ஐ வில் டெஃபினெட்லி சக்சீட் அப்படின்னா நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜெயிப்பேன். ஐ வில் டெஃபினெட்லி சக்சீட் சம்டே, நான் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக கண்டிப்பாக ஜெயிப்பேன். சம்டே அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள். சரி, இதெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கணும். ஐ வில் டெஃபினெட்லி சக்சீட் சம்டே அப்படின்னு. இதை போய் 4 பேர்கிட்ட தண்டோர் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் சிரிச்சிட்டு போயிடுவான். ஆச்சுங்களா? சரி, நமக்குள்ளே உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஜெயிச்ச பிறகு சொல்லுங்கள், ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லிக்கிறது. சரிங்களா? சரி, ஆனால் இப்படி பேசலாம். யூ வில் டெஃபினெட்லி சக்சீட் சம்டே, என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. அதை என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. மறக்கக்கூடிய விஷயமா அது, மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது. அதை என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது
ஐ காண்ட் ஃபர்கெட் தட் ஸோ சூன் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் ஃபர்கெட் தட் ஸோ சூன். அதை என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. சின்ன வயசில் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. சின்ன வயசில் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு பேசணும். didn't matter to me as a kid அப்படின்னா சின்ன வயசில் அது எனக்கு இல்லை இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. it didn't matter to me as a kid. அங்கே கீழே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை மேலே வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தேர் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தேர்? அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்கணும். பண்ணிட்டு இருந்த. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க. வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்த. ARE ஆர் இதோட பாஸ்ட் டென்ஸ் வேர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, வாட் வேர் யூ டூயிங் டவுன் தேர் அப்படின்னா அங்கே கீழே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவங்க எனக்கு அம்மா மாதிரி. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. ஷீ இஸ் லைக் அ மதர் டு மீ அப்படின்னு பேசலாம். ஷீ இஸ் லைக் அ மதர் டு மீ. அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த லைக் அப்படிங்கிறத லைக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க ஆச்சுங்களா? சரி, அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. ஷி வாஸ் லைக் அ மதர் டு மீ அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. ஷி வாஸ் லைக் அ மதர் டு மீ. அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. ஹீ இஸ் லைக் அ ஃபாதர் டு மீ அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் லைக் அ ஃபாதர் டு மீ. அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு அர்த்தம். சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு பேசணும். ஐ வில் கம் பேக் லேட்டர் அப்படின்னு பேசலாம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. சோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மத்ததெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.